என்னாச்சு டாக்டர்? அவனுக்கு இப்ப வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு மெயின் ரீசனே அவர் ரொம்ப டிப்ரெஸ்டா எதையோ ஆழமா யோசிச்சுட்டே இருந்ததால தான். அவர் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ஜெகதீஷை பார்த்த வேகத்திற்கு ரவியின் கைகள் ஜெகதீஷின் கன்னத்தை பதம் பார்த்தது. ரவி அரைந்த அறையில் ஜெகதீஷ் கன்னம் சிவந்து போயிருக்க உடனே கோபத்தில் ரவியின் சட்டையை பிடித்தான் ஜெகதீஷ். தேவாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்த அர்ஜுனை கண்டு பதறி போன தேவா உடனே தாங்கள் தங்கி இருக்கும் அந்த ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும் மருத்துவருக்கு தகவல் தெரிவிக்க மருத்துவரும் வந்து அர்ஜுனுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்தார். என்னாச்சு டாக்டர்? அவனுக்கு இப்ப வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு மெயின் ரீசனே அவர் ரொம்ப டிப்ரெஸ்டா எதையோ ஆழமா யோசிச்சுட்டே இருந்ததால தான். அவர் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும். டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? ஏன்னா அவன் ஆல்ரெடி கோமால 5 வருஷம் இருந்து இப்பதான் எழுந்து வந்திருக்கான். அதான் அவன் திடீர்னு மயங்கி விழுந்ததும் பயந்துட்டேன். அவ்வளவு பெரிய இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஆனா அவருக்கு கம்பல்சரி ரெஸ்ட் தேவை. இவர் அட்லீஸ்ட் 2 நாள் ஆச்சும் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அப்பதான் ஹெல்த் நல்லா இருக்கும். மயக்கத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல கண் முழிச்சிடுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்று தனது விசிட்டிங் கார்டையும் அவனிடம் கொடுத்துவிட்டு சென்றார் அந்த மருத்துவர். ஜெகதீஷை பார்த்த வேகத்திற்கு ரவியின் கைகள் ஜெகதீஷின் கன்னத்தை பதம் பார்த்தது. ரவி அரைந்த அறையில் ஜெகதீஷ் கன்னம் சிவந்து போயிருக்க உடனே கோபத்தில் ரவியின் சட்டையை பிடித்தான் ஜெகதீஷ். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கை வச்சிருப்ப? உன்னை கொல்லாம விட்டனேன்னு நினைச்சு சந்தோஷப்படுச்சகா? ஏன் என்ன கொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? யூ பிளடி பக்கர், ஆர் யூ மேட்? அந்த ஃப்ராடுக்கார பையலை நம்பி 5 லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்க. நான் யாருக்கும் எதுவும் கொடுக்கலையே. என்கிட்டயே கதை விடாத ஜகா. எனக்கு எல்லாம் தெரியும். நீ படிச்ச பையனு தாண்டா உனக்கு சப்போர்ட் பண்ண நான் என்ன. ஆனா நீ தற்குறிதான்னு அடிக்கடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தானே இருக்க. சொல்ல வந்த விஷயத்த நேரடியா சொல்ல போறீங்களா இல்லையா? நீ பிசினஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொன்னது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவனை நம்பி 2 லட்சம் இப்பதானடா ஏமாந்து வந்திருக்க. அதுக்குள்ள அவன் கிட்டயே மறுபடியும் 3 லட்சத்தை கொடுத்துட்டு வந்திருக்க. எத்தனை தடவை பட்டாலும் திருந்த மாட்டியா ஜகானி? போன தடவை கொஞ்சம் டைம் சரியில்லை, அதான் லாஸ் ஆகிருச்சு. இந்த தடவை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஐம் ஷூர் எனக்கு இதுல ப்ராஃபிட் கிடைச்சிரும். வேண்டாம் ஜகா, நான் ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். உன் சொந்த காசு போட்டு அதுல லாஸ் ஆனா கூட சரின்னு சொல்லலாம். அது உன் பொண்டாட்டி காசுரா. அது உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டாவே இல்லையா? அவளுக்கு வாழ்க்கை கொடுத்ததே நான் போட்ட பிச்சை தான். அவ என்ன எனக்கு பிச்சை போடுறது? இதெல்லாம் இப்ப எதுக்கு பேசுறீங்க? காசு போட்டாச்சு, அவ்வளவுதான். ட்ரேடிங்ல சம்பாதிச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுறேன். இதை பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு கூட விடாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு இப்போதைக்கு உங்க பிசினஸ் டீலிங்ஸ் எல்லாம் வேண்டாம். ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க. ரொம்ப தப்பு பண்ற ஜகானி. கூடிய சீக்கிரமே நீ இதுக்காக ஃபீல் பண்ணுவ. ஸோ பி கேர்ஃபுல் என்று கூறியவன் சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பி விட்டான். ஜெகதீஷ் அவனை முறைத்து பார்த்தபடியே நின்றான். இதில் கொடுமை என்னவென்றால் இவர்கள் பேசியது அனைத்தையும் அறைக்குள் நின்ற கீர்த்தி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். ஆதித்யாவிற்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த மித்ரா ஆதியை பார்த்த வண்ணம் நின்றாள். அப்போது அங்கு வந்த மல்லிகா அவளையும் ஆதியையும் மாறி மாறி பார்த்தார். என்னம்மா, பிள்ளைக்கு சோறு ஊட்டாம அவனையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? இல்ல, ஒன்னும் இல்ல, சும்மாதான். ஆதி எப்படி இவ்ளோ அழகா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க. அம்மா, உங்க போன் லாக் எடுத்து கொடுங்க. கேம் விளையாடாத ஆதி, சார்ஜ் காலியாயிடும். சரிம்மா என்று கூறிவிட்டு அவன் உள்ளே ஓடிவிட மித்ராவும் மல்லிகாவும் பேச தொடங்கினர். நீ உண்மையாவே ஆதியை இதுக்காக தான் வெறிச்சு பார்த்துட்டு இருந்தியா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்லம்மா. அந்த தம்பி மா, அத பத்தி நாம இப்ப பேச வேண்டாம். ஆதியோட ஹெல்த் தான் இப்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப வீக்கா இருக்கான்னு டாக்டர் திட்டுறாங்க. முதல்ல அவனை ஒழுங்கா சாப்பிட வைக்கணும் என்று மல்லிகாவிடம் சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்க இங்கு ஆதி மித்ராவின் போனில் இருந்து அர்ஜுனுக்கு அழைப்பு விடுத்தான். ஹலோ அர்ஜு அங்கிள், நான் ஆதி பேசுறேன். நீங்க வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? நாளைக்கு அதை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வாங்க, நாம விளையாடலாம். நாளைக்கு உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என பேசிக்கொண்டே சென்றவனை ஹலோ என்ற ஒற்றை குரலில் அடக்கினான் தேவா. தம்பி,
நீ ஃபோன் பண்றது பெருசு இல்ல, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் பேச விட்டுட்டு அப்புறம் நீ பேசணும். தேவா அங்கிள், அர்ஜுன் அங்கிள் எங்க? இப்ப வாச்சும் கேட்டியே, அர்ஜுன் அங்கிள் தான் இந்த நம்பர் கொடுத்தாங்க. அப்போ இது அர்ஜுன் அங்கிள் ஃபோன் நம்பர் இல்லையா? இது உங்க ஃபோன் நம்பரா? நான் அவங்க கிட்ட பேசணும் அங்கிள். கொஞ்சம் ஃபோன் அவங்க கிட்ட தரீங்களா? இது அர்ஜுன் ஃபோன் நம்பர் தான். ஆனா அந்த அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் தூங்குறாங்க. நான் அவங்க எழுந்ததும் உனக்கு கால் பண்ண சொல்றேன், சரியா? உடம்பு சரியில்லையா? ஆமா, ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருக்காங்க. நான் எழுந்த உடனேயும் உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். மறக்காம சொல்லுங்க. அம்மா வராங்க, நான் அப்புறம் பேசுறேன் அங்கிள் என்று அழைப்பை துண்டிக்க அங்கு வந்து நின்றாள் மித்ரா. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? தேவா அங்கிள் கிட்டதான். ஃபோன் பண்ணி பேசலாம் ஆரம்பிச்சிட்டியா? சரி வா, டேப்லெட் போட்டுட்டு தூங்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அர்ஜுன் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லையா. தேவா அங்கிள் தான் சொன்னாங்க. ஏ, என்னாச்சு? தெரியலையே. சரி, நீ மாத்திரை போட்டுக்கிட்டு போய் தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம். அம்மா, எனக்கு அர்ஜுன் அங்கிளை பார்க்கணும் போல இருக்கு. ஆதி, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. நீ போய் ஒழுங்கா தூங்கு போ. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவங்க வந்தாங்கல்லம்மா, அப்போ அவரை பார்க்கவும் நம்ம போகணும்லம்மா. வாங்கம்மா. பெரிய மனுஷன் மாதிரி பேசாத ஆதி. அம்மா, நீங்க வரலன்னா நான் மட்டும் தனியா அர்ஜுன் அங்கிளை பார்க்க போவேன். வர வர உன் பிடிவாதம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது ஆதி. மறுபடியும் நீ அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன் என்றவள் தன் அலைபேசியை எடுத்து ஆதித்யா பேசிய எண்ணிற்கு மீண்டும் அழைப்பு விடுத்தாள். ஹலோ, நான் மித்ரா. ஐம் சாரி, அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கான். ஏதாவது முக்கியமான விஷயமா? எழுப்பி விடவா? இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆதி அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான், அதான் என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக கால் பண்ண. அதுவா? அவனுக்கு திடீர்னு இப்படி அடிக்கடி மயக்கம் வரும், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? சொல்லுங்க. ஆதியை பார்த்தா அர்ஜுன் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வரலனா கண்டிப்பா அடுத்து இவன் கண் முழிச்சதும் அங்கதான் வருவான்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப எப்படி? கொஞ்ச நேரம், அவன் ரிலீஃப் ஆகுற வரைக்கும் ப்ளீஸ். என கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த அலைபேசி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. மித்ரா யோசித்துக் கொண்டே அமர்ந்திருக்க அவளின் மடி மீது ஏறி அமர்ந்து கொண்ட ஆதித்யா அவளின் கன்னத்தை பிடித்துக் கொண்டு, அம்மா ப்ளீஸ்மா. முடியாது ஆதி, போய் ஒழுங்கா தூங்கு. நீங்க இப்ப வரலனா நான் தனியா போய் அர்ஜுன் அங்கிளை பார்த்துட்டு வருவேன். முடிஞ்சா போ. அம்மா, இப்ப நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, என்கிட்டவே சிரிச்சே பேச மாட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே அழ அவனை தூக்கி வைத்துக் கொண்ட மித்ரா அவன் கண்களை துடைத்து விட்டாள். இங்கே கதவு தட்டும் சத்தம் கேட்டு தேவா கதவை திறக்க அங்கு மித்ராவும் ஆதியும் நின்று கொண்டிருந்தனர். கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.